श्री L.K. सुधीश। மாநிலங்களவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் L.K. சுதீஷ் என்றும் நான் சட்டத்தினால் நிறுவப்பட்டதென இந்திய அரசின் சட்டத்தின் மீது உண்மையாகவும் பற்றற்ற ஆர்வம் பற்றற்ற உறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்தியாவின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் உறுதியாக பற்றியிருப்பேன் என்றும் நான் இப்போது ஏற்கவிருக்கும் கடமையினை நேர்மையாக நிறைவேற்றேன் என்றும் கடவுளின் பெயரால் ஆணையிட்டு கூறுகிறேன். மனமார்ந்த வாழ்த்துக்கள். கேப் போட்ட மட்டும் காட்டினேன். அனைவருக்கும் வணக்கம். இன்று என் வாழ்வில் ஒரு முக்கியமான நாள். இன்னைக்கு இந்த நேரத்தில் நம்ம தலைவர் கேப்டன் அவர்கள் என்னோட இல்லை என்று நினைச்சு பார்க்கும்போது வேதனையா இருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட 20 வருஷம் நான் இந்த பாராளுமன்றத்தில் உறுப்பினராக வர வேண்டும் ஆசைப்பட்ட முதல் மனிதர் அவர் தான். இன்னைக்கு அது கிடைச்சிருக்கு எனக்கு. இந்த நேரத்தில் எனக்கு நிறைய பொறுப்புகள் உண்டு. எனக்கு தமிழக மக்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் நான் நிறைய செய்ய வேண்டும். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த நம்ம கழகத்தினுடைய பொதுச் செயலர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கும் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த சமயத்தில் நம்முடைய கட்சி தொண்டர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. நான் தொடர்ந்து குடியாத்திலும் சரி கள்ளக்குறிச்சியிலும் சேலத்தில் போட்டி போடும்போது அன்றைக்கு பணியாற்றிய அனைத்து கட்சி தொண்டர்களுக்கும் தோழர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது எனக்கு ஒரு பதவி இல்லை, என்னுடைய பொறுப்பு, என்னுடைய கடமை. நம்ம தமிழக மக்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் நிறைய செய்ய வேண்டும் என்னோட ஆசை. எனக்கு தேமுதிகவுடைய முதல் பாராளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில் தேமுதிகவுடைய கொள்கை குரலாக நான் ஒழிப்பேன். மக்களுடைய குரலாகவும் கண்டிப்பாக பாராளுமன்றத்தில் என் குரல் இருக்கும் என்று இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அனைவருக்கும் நன்றி.